ஓம் சாந்தி. இன்றைக்கி உலகத்தில் விருட்சத்துக்காக நேற்றையோ நாற்று நடுறாங்க, மரங்கள் வளர்க்குறாங்க. பட் அந்த மரங்கள் எப்படி விதையோ அப்படி விருட்சங்கிறது இருக்கும். அந்த மரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் இருக்கும். அந்த ஆயுள் காலம் முடிஞ்சோன்னே அந்த மரங்கள் அழிஞ்சிடும், மீண்டும் புதிய மரங்கிறது உருவாகும். அதே போல் தான் பாபா கல்பக விருட்சத்தை பற்றி கூட நமக்கு சொல்கிறாரு. இது ஒரு விருட்சம், பல்வேறு விதமான தர்மங்கள் உள்ள விருட்சம். ஆனால் இதுக்கு ஆயில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு செகண்ட் கூட முன்பின் ஆக முடியாது. 5000 வருடங்கள் கொண்ட இந்த கல்பக விருட்சத்தில் மீண்டும் சத்தியங்கிற சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டே இருக்கு. அதனால் மீண்டும் சொர்க்கம் வருகின்றது. அந்த சொர்க்கத்துக்கு நான் அதிபதியாக ஆகின்றேன் என்ற குஷி நஷால குழந்தைகள் எப்போவுமே இருக்கணும். நான் எப்படிப்பட்ட உலகத்துக்கு நான் போயிட்டே இருக்கேன், எப்படிப்பட்ட ஒரு சுயராஜ்யத்தை நான் ஸ்ரீமத் பிரகார ஸ்தாபனை செய்துட்ருக்கேன், நான் தான் அந்த ஸ்வர்க்கத்தின் அதிபதி என்ற ஒரு குஷியில் மகிழ்ச்சியில் நம்ம எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தினுடைய ஆனந்தத்தில் இருக்கணும். பாபா எனக்காக எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கொடுக்கின்றார், அதுவும் ஸ்ரீமத் பிரகாரம் தான் நம்ம மீண்டும் அந்த ராஜ்யத்தை இப்பொழுது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற போதை, குஷி, நஷா நம்ம குழந்தைகளுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்கிறார். மீட்டே பச்சே சதா खुशी में रहो, स्वर की बादशाह का नशा कभी मूल नहीं. இனிமையான குழந்தைகளே, சதா குஷியில் இருங்க. ஸ்வர்க்கத்திற்கு நான் ராஜாவாக ஆகிறேன் என்ற அந்த ஸ்வர்க்க ராஜ்யத்தினுடைய போதையை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. கேள்வி: பாப் கோன்சி ஒண்டர்ஃபுல் சாப்ளிங் லஹாத்தா? பாபா எந்த ஒரு விசித்திரமான நாற்று என்பது நடிகிறார். पतित मनुष्यों को पावन देवता बना देना एक वंडरफुल सैप्लिंग है. பத்தித்தமான மனிதர்களை பாவனமான தேவதைகளாக ஆக்குவது இது மிகவும் விசித்திரமான நாற்று நடுதல். பாப் ஹி லக்தா, இந்த நாற்று நடுதலை பாபா தான் செய்கிறார். ஜோ தர்ம பிரலப் ஹுய் உஸ்கி ஸ்தாபனா கர் தேனா வண்டர் ஹை. எந்த ஒரு தர்மம் மறைந்து விட்டதோ அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்வதுதான் மிகவும் விசித்திரமான காரியமாகும். அடுத்த கேள்வி: பாப் கா சரித்திர கோன்சா ஹை? பாபாவின் சரித்திரமானது என்ன? चतुराई से बच्चों को कौड़ी से हीरा जैसा बनाना एक बाप का चरित्र है. மிகுந்த திறமையோடு குழந்தைகளை சோழியிலிருந்து வைரமாக மாற்றுகின்றார். இதுதான் தந்தையின் சரித்திரம். பாக்கி கிருஷ்ண கா கோய் சரித்திர நகி, வக்து சோட்டா பச்சா ஹை. மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எந்த ஒரு சரித்திரம் என்பது கிடையாது. காரணம், அவர் ஒரு சிறிய குழந்தை. பாடல்: ராத் கி ராகி, இரவு பயணிகளே. ஓம் சாந்தி. मीठे मीठे बच्चे जानते ये गीत कोई यहाँ का बनाया हुआ नहीं है. இனிமேலே இனிமையான குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், இந்த ஒரு பாடலை நாம் இங்கு உருவாக்கவில்லை. அதாவது ஞானத்தில் உள்ளவங்க இந்த பாட்டு உருவாக்கலை. गीत जब सुनते तो समझते बरोबर बाबा हमारा हाथ पकड़ करके ले चलता है. இந்த பாடலை கேட்கும்போது நாம் புரிந்து கொள்கிறோம், பாபா நம்முடைய கைகளை பிடித்து கொண்டு அழைத்து செல்கிறார். जैसे छोटे बच्चे होते समझते हाथ ना पकड़ने से गिरना पड़े. எவ்வாறு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது நடக்கும்போது பெற்றோர்கள் தாய் தந்தையினுடைய கரங்களை பிடிச்சிட்டு நடக்கல, நாம் எங்கேயாவது விழுந்துருவோங்கிற உணர்வு இருக்கும். அபி வைசே தும் ஜாந்தி ஹோ கோர் அந்தேரா ஹை. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், இந்த உலகம் முழுதும் காரிருள் இருக்கின்றது. டோக்கர் ஹி டோக்கர் காத்தேரே, அனைவற்றிலும் ஏமாற்றங்கள். புத்தி भी कहती एक बाप की ही जो स्वर्ग की सचखंड की स्थापना करने वाला. புத்தி கூட இப்போ நமக்கு என்ன சொல்லுது? ஒரே ஒரு பாபா ஸ்வர்க்கத்தை
சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். ऊंचे ते ऊंच वक्त सच्चा बाबा है, उनकी महिमा करनी होती है. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சத்தியமான பாபா. ஆகவே நாம் அவருடைய மகிமைகளை செய்ய வேண்டும். அவருக்கு நிக்ஷி புத்தி பனானி கேலி. ஏன் மகிமை செய்யணும்? மற்றவர்களையும் நிக்ஷி புத்தி உடையவர்களாக ஆக்குவதற்கு. பாப் है ही स्वर्ग स्थापन करने वाला अथवा हेवनली गॉड फादर. பாபா தான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அவரைத்தான் ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்கிறோம். வஹி தும் பச்சோं को पढ़ाता है. அவர் தான் குழந்தைகளாகி உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். ஹெவன்லி காட் ஃபாதர் மனா ஹெவன் ஸ்தாபன் கர்னே வாலா. ஹெவன்லி காட் ஃபாதர் என்றாலே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். बरोबर हेवन स्थापन करते फिर हेवन का मालिक श्री कृष्ण है. அவசியம் பாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அந்த ஸ்வர்க்கத்திற்கு தலைவன் ஸ்ரீ கிருஷ்ணர். वह हो गया हेवन रचने वाला और वह हो गया हेवन का प्रिंस. பாபா ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர். ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வர்க்கத்தின் இளவரசன். ரச்சிதா தோ ஏக் பாப் ஹே. படைப்பவர் என்று ஒரு தந்தை தான் சொல்ல முடியும். हेवनली प्रिंस बनना है. स्वर्गतिन इलवरसர்களாக ஆக வேண்டும். सिर्फ तो एक नहीं होगा, 8 டைனாஸ்டி गिनी जाती है. ஒருவர் மட்டும் அங்கே ஸ்வர்க்கத்தின் ராஜான்னு சொல்ல முடியாது. சத்தியத்தில் 8 பிறப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால 8 வம்சாவளிகள் மகாராஜா மகாராணிகளாக இருப்பாங்க. எக் பி நிக்ஷஹி பாபா சே வர்ஷா லேர். இந்த ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது. நான் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறேன். பாபா ஹெவன் கா ரச்சீதா. பாபா ஸ்வர்க்கத்தை படைப்பவர். ஹம் உஸ் பாபா சே கலப் கலப் வர்ஷா லேத். நாம் அந்த பாபாவிடமிருந்து கல்ப கல்பத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம். 84 ஜனம் பூரே கர்த்திகை. 84 பிறப்புகள் முழுமையாக எடுக்கின்றோம். आधा कल्प है सुख, आधा कल्प है दुख. पादि कल्पम सुखम, पादि कल्पम दुखम. आधा कल्प है रामराज, आधा कल्प है रावण राज. पादि कल्पम रामराज्यम, पादि कल्पम रावण राज्यम. अब हम फिर से श्रीमत पर चलकर स्वर्ग की मालिक बन रहे हैं. இப்பொழுது நாம் மீண்டும் ஸ்ரீமத் படி நடந்து ஸ்வர்க்கத்துக்கே மாலிக்காக ஆகி கொண்டிருக்கின்றோம். ஏக் போல்னே கி பாத் நஹி. இது மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. अंदर में बड़ी खुशी होनी चाहिए. தனக்குள் மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆத்மா को अंदर खुशी होती है ना. ஆத்மாக்குள்ள खुशी என்பது ஏற்படுகின்றது. ஆத்மா का दुख व सुख सकल पर आता है. ஆத்மா துக்கப்படுகின்றது, சுகம் அடைகின்றதுங்கிறது முகத்தில் தென்பட்டுவிடும். தேவதாओं की सकल कितना हर्षित मुख है. தேவதைகள் எவ்வளோ மகிழ்ச்சியான முகத்தோற்றமுடையவர்களாக இருக்காங்க. ஜான்தே ஸ்வர்கக்கே மாலிக் தே. அவர்கள் தான் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக தலைவர்களாக இருந்தாங்க. சம்ஜானே के लिए பாபா போர்டு ஆதி பன்வா ரஹே ஹே. இது மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாபா என்ன சொல்கிறாரு? போர்டெல்லாம் எழுதி போடணும்னு சொல்கிறாரு. हेवनली गॉड फादर की महिमा अलग है और हेवनली प्रिंस की महिमा अलग है. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தையினுடைய மகிமை தனிப்பட்டது. ஸ்வர்க்கத்தின் இளவரசராக இருக்கக்கூடியவருடைய மகிமை தனிப்பட்டது. வக் ரச்சிதாகை வக் ரச்சனாகை. அவர் படைப்பவர், இவர் அவருடைய படைப்பு. बच्चों को समझाने के लिए बाबा युक्ति से लिखते रहे. குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காக பாபா யுக்தியோட சொல்றாரு. तो मनुष्यों को अच्छी रीति समझ में आए. மனிதர்களுக்கு நல்ல விதத்தில் புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கமாக நம்ம எல்லாமே எழுதணும், சொல்லணும். जिनको परमपिता परमात्मा कहते वही पतित पावन. யாரை பரம்பிதா பரமாத்மா என்று கூறுகின்றீர்களோ அவர்கள்தான் பதீத பாவன். வக் பேஹத் கா ரச்சீதா.
அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பவர். ரச்சேங்கி பி ஜரூர் ஸ்வர்க், அவர் அவசியம் ஸ்வர்க்கத்தை தான் படைப்பார். சத்தி திரேதாக்கோ மனுஷ ஸ்வர்க கேத்து, சத்தியுகம் திரேதாயுகத்தை மனிதர்கள் ஸ்வர்க்கம்னு சொல்கிறாங்க. ஸ்வர்க और नरक आधा आधा होती है. स्वर्गम पादी नरकम पादी. सृष्टि भी बरोबर आधा आधा है, नई और पुरानी. सृष्टि கூட சரிசமமாக பாதி பாதி, பாதி பழசு பாதி புதுசு. उस जड़ जाड़ की आयु कोई फिक्स नहीं होता. इस जाड़ की आयु बिल्कुल फिक्स है. உலகத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்களுடைய மரத்தினுடைய ஆயுள் நிர்ணயம் இருக்காது. ஆனால் இந்த கல்ப விருட்சத்தின் ஆயுள் ஃபிக்ஸ். இஸ் மனுஷ ஜாடு ஆயு பூரி அக்குரேட் ஹே. இந்த மனித சிருஷ்டியினுடைய கல்பக விருட்சத்தின் ஆயுள் முற்றிலும் அக்குரேட். ஒவ்வொரு கல்பமும் 5000 ஆண்டுகள் தான். ஐசே அவர் कोई होता नहीं. இதை போன்று வேற எந்த விருட்சங்கள் கிடையாது. एक सेकंड का भी फर्क नहीं पड़ सकता. ஒரு செகண்டில் கூட வேறுபாடு வித்தியாசம் என்பது ஏற்படாது. வெரைட்டி ஜாட், இது வெரைட்டி விருட்சம். एक्यूरेट बना बनाया ड्रामा है. இது एक्यूरेट துல்லியமாக அமைக்கப்பட்ட ஒரு நாடகம். एक काल एक खेल 4 भाग में बांटा हुआ है. இந்த விளையாட்டு 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. जगन्नाथपुरी में हंडा चढ़ाते तो चावल का उसमें 4 भाग हो जाता है. ஜெகநாத்புரியில் டெய்லி சாதம் சமைச்சு அந்த சிவனுக்கு பிரசாதம் படைப்பாங்க ஒரு பெரிய அண்டாவில். ஆனால் அது சமைச்சு முடித்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக 4 பாகங்களாக அது பிரிஞ்சிடும். इसमें एक सेकंड भी कम जास्ती नहीं. பாபா சொல்றது கல்பக விருட்சத்தினுடைய ஆயுள் காலம் ஒரு செகண்ட் கூட முன்பின்னாக ஆகாது. तुम जानती हो बाप ने 5 वर्ष पहले समझाया था. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபா இது புரிய வைத்தாரு. ஹூபுஹு வைசேஹி சம்ஜா ரஹா. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபா எப்படி என்ன புரிய வைத்தாரோ அப்படி அவ்வாறே இப்பொழுதும் புரிய வைக்கின்றார். निश्चय ही 5 वर्ष बाद फिर हेवनली गॉडफादर स्वर्ग की स्थापना करने वाला हमको स्वर्ग की बादशाह प्राप्त कराने के लिए लायक बना रहा है. நாம் இப்போ புரிஞ்சிட்டோம் என்னென்னு. ஹூபஹூ போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாபா நமக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றார். அதனால் குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை நமக்கு ஸ்வர்க்கத்தின் பிராப்தியிலை கொடுப்பதற்காக நம்மை தகுதியுடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். பாபா லாயக் பனாத்தா ஹே, ராவன் ந லாயக் பனாத்தா ஹே. பாபா நம்மை தகுதியுடையவராக ஆக்குகின்றார், ராவணன் நம்மை தகுதியற்றவனாக ஆக்குகின்றார். जिससे भारत कौड़ी जैसा बन पड़ता है. இதன் மூலமாக பாரதம் சோழி போல மாறிடு. பாபா ऐसा हमको लायक बनाते जो भारत हीरा जैसा बन जाता. பாபா நம்மை அவ்வாறு தகுதி உள்ளவராக ஆக்குகின்றார். இந்த பாரதமும் வைரம் போன்றதாக ஆகிவிடுகின்றது. நம்பர் வார் பர்த்தமா தோ ஹோத்தி ஹே. வரிசை பிரகாரமான பதவிகள் என்பது இருக்கின்றது. ஹரேக் अपना अपना कर्म बंधन का हिसाब किताब. ஒவ்வொருவருக்கும் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகள் தனித்தனியார். कोई पूछते बाबा हम वारिस बनेंगे व प्रजा. பாபா कहते अपना कर्म बंधन देखो. சிலர் பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா நாங்கள் வாரிசாக ஆகுவோமா அல்லது பிரஜைகளாக வருவோமா? அப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுடைய கர்ம பந்தனத்தை பாருங்கள். கரம் அகரம் விக்ரம் கி கதி தோ பாப் ஹி சம்ஜாத்தே ஹி. கர்மம் அகர்மம் விகர்மம் என்ற கர்மத்தின் ரகசியங்களை பாபா தான் புரிய வைக்கின்றார். பாபா ஹமேஷா கத்தி அலக் அலக் ராய் பூச்சி அப்னேலி. பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்தனியாக வந்து பாபாட்ட டைரக்ஷன் கேட்க சொல்வார். ஏன்னா அந்தந்த ஆத்மாவுடைய
கர்ம பந்தனத்துக்கு ஏற்றாற் போல பாபா உங்களுக்கு வழிமுறை சொல்வார். बाबा बताएंगे तुम्हारा हिसाब किताब किस प्रकार की है, तुम क्या पद पा सकते हो. பாபா உங்களுடைய கணக்கு வழக்கு என்ன, அதனால் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்னு சொல்வார். சாரி ராஜதானி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹை, முழு ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஏக் பாப் கா கிங்டம் ஸ்தாபன் கர்த்தி, ஒரே ஒரு பாபா தான் அரசாட்சியை ஸ்தாபனை செய்கிறார். பாக்கி சப் அப்னா அப்னா தர்ம ஸ்தாபன் மற்றவர்கள் தர்ம பிதாக்கள் வரும்போது அவங்கவுங்க வெறும் தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க. யாருமே ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதில்ல. பட் பாபா வரும்போது தான் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. சத்தியமே லக்ஷ்மி நாராயண் ராஜ்யத்தானா, சத்தியத்தில் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்ததல்லவா. வகை உன்கி பிராலர், அது அவர்களுடைய பிராப்தி. சோபி நம்பர் வார்கை, சத்தியத்தோட எல்லாருமே சங்கமிகத்தினுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல நம்பர் வாராக இருப்பாங்க. உன்கோனே பிராலப்த கைசே பாயி அபி தும் தேக் ரஹி ஹோ, ஆக சத்தியத்தில் இருந்தவர்கள் அந்த தேவி தேவதைகள் அந்த பிராப்தியை எவ்வாறு அடைந்தார்கள் என்பதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். बाप कहते कल्प कलप कलप के संगम पर ही मैं आता हूँ. பாபா சொல்றாரு, கல்ப கல்பம் கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் நான் வருகிறேன். அநேக் ஐசா கலப் கே சங்கம் பீத்தாகை பீத்தே சலி, இந்த மாதிரி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமம் என்பது அநேக சங்கமம் முடிந்து விட்டது, முடிந்து கொண்டே இருக்கின்றது. உன்கா கோய் அந்த ஹை நகி, இதற்கு ஒரு முடிவுங்கிறதே இல்லை. எத்தனையோ 5000 ஆண்டுகள் சுற்றி 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 வந்துட்டே இருக்கு, இன்னும் சுற்றிட்டே இருக்கும், இது முடிவே இல்லை. புத்தி பி கத்தி பத்தித் பாவன் பாப் ஆயங்கே சங்கம் ப, புத்தி கூட சொல்லுது பத்தித்த பாவன் பாபா சங்கமயுகத்தில் தான் வருகிறார். ஜப்கி பத்தித் ராஜி கா வினாஷ் கராயே பாவன் ராஜி ஸ்தாபன் க, எப்போ வர்றாரு, பத்தீத்த ராஜ்யத்தை விநாசம் செய்து பாவனமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். இது சங்கம் கிஹி மகிமாகி, இது சங்கம யுகத்தின் பெருமைகள். சத்ய திரேதா கா சங்கம் பர் குச் ஹோத்தா நஹி, சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் நடுவில் சங்கமம் ஏற்படுகின்றது, அந்த சங்கமயத்தில் ஒன்றும் நடக்கிறது கிடையாது. வக்து சிர்ஃப் ராஜாய் கா டிரான்ஸ்ஃபர் ஹோத்தி ஹை, அந்த சங்கமத்தில் ராஜ்யம் மாறும். லக்ஷ்மி நாராயண் கிட்டேருந்து ராம் சீதா கிட்ட ராஜ்யம் மாறும். லக்ஷ்மி நாராயண் का राज्य बदल राम सीता का राज्य होता. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்திற்கு பதிலாக ராம் சீதா ராஜ்யம் ஆரம்பமாகும். பஸ் யஹா தோ கித்னா ஹங்காமா ஹோத்தி ஹை, ஆனால் இப்போ இந்த கலியுக கடைசி சத்தியுக ஆரம்பம், இந்த சங்கமயத்தில் எத்தனையோ சண்டை சச்சரவுகள் உலகத்தில் நடக்குது. பாக்வத்தியா சாரி பத்தி துனியா கதம் ஹோனி வால, இந்த சங்கமயுகத்தில் பாபா சொல்கிறாரு, முழு பத்தீத்த உலகமே வினாஷாயிடும். சப்கோ ஜானா, எல்லாரும் திரும்பி போயா. பாபா கத்தியமை சப் கைட் பந்தாகும், பாபா சொல்கிறாரு, நான் அனைவருக்கும் கைடு வழிகாட்டியாக ஆகிறேன். दुख से लिबरेट कर सदैव के लिए शांतिधाम सुखधाम में ले जाता, துக்கத்திலிருந்து விடுதலை செய்து சதா காலத்திற்காக சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைத்து செல்கிறேன். தும் ஜான்தி ஹோ அம் சுகதாம் மே ஜாயேங்கே, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இப்போ நாம் சுகதாமத்திற்கு போக போகிறோம். பாக்கி சப் சாந்தி தாம் மே, மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்துக்கு தான் போவாங்க. इस समय मनुष्य कहते मन को शांति कैसे मिले, இந்த நேரம் மனிதர்கள் மனதிற்கு சாந்தி வேணும்னு விரும்புகிறாங்க. ऐसे कभी नहीं कहेंगे सुख मिले, ஒரு பொழுது சுகம் வேணும்னு சொல்கிறதில்லை. शांति के लिए कहते, शांतिக்காக தான் சொல்கிறாங்க. सब शांति में जाने वाला है, फिर अपना अपना धर्म में आने वाला, எல்லாரும் சாந்தியில் போகக்கூடியவர்கள், அதாவது பரந்தாமம் முக்திக்கு போவாங்க. பின்னர் அவரவர்களுடைய தர்மத்தின் நேரத்தில் வருவாங்க. தர்ம கி விருத்தி தோ ஹோனி ஹீனா,
அந்தந்த தர்மத்தினுடைய வளர்ச்சி என்பது ஏற்படும். ஆதா கலப் சூரியவம்சி சந்திரவம்சி ராஜதானி ஹே. பாதி கல்பம் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினுடைய ராஜதானி இருக்கும். ஃபிர் அவுர் தரம் ஆத்தி, அதுக்கப்புறம் மற்ற தர்மங்கள் வருகின்றது. அபி ஆதி சனாத்தன் தேவி தர்மம் கோய் ஹை நெய். இப்போ கலியுக கடைசியில் ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. தர்மம் ஹி பிரலப் ஹோ ஜாத்தி ஹை. தர்மம் கம்ப்ளீட்டாக மறைந்து விட்டது. ஃபிர் ஸ்தாபனா ஹோதி, மீண்டும் ஸ்தாபனை ஆகின்றது. சாப்ளிங் லக் ரஹி ஹே. இப்போ பாபா நாற்று நடுதல் என்பதை செய்து கொண்டிருக்கு. பாப் எக் சாப்ளிங் லஹாத்தே ஹே. பாபா தான் இந்த நாற்று நடுதல் செய்கிறார். பக் ஃபிர் ஜாடோக்கோ ஆதிக்கோ சாப்ளிங் லஹாத்தே ஹே. அவர்கள் மற்றபடி விருட்சங்களை நாற்று நடுறாங்க. எக் சாப்ளிங் கேசே ஒண்டர்ஃபுல் ஹே. இந்த நாற்று நடுதல் என்பது எவ்வளோ விசித்திரமானது. एक भी अपने को देवी देवता धर्म का नहीं कहेंगे. இப்போ யாருமே நாங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல மாட்டாங்க. பாப் சம்ஜாते जब ऐसे हालत होती तब मैं आता हूँ. பாபா புரிய வைக்கின்றார், எப்போ உலகம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுது நான் வருகிறேன். अब तुम बच्चों को मैं सब शास्त्र का राज समझ. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் அனைத்து சாஸ்திரங்களின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன். அப் தும் ஜட்ஜ் கரோ கோன் ரைட். இப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க ரைட் யாருன்னு. ராவன் ஹி ராங் மத் தேனே வாலா. ராவணன் என்றாலே தவறான வழியை சொல்லக்கூடியவன். இஸ்லேயே அன்ரைட்டியஸ் கஹா ஜாத்தா ஹே. ஆகவே அதனை அன்ரைட்டியஸ் என்று சொல்லப்படுகின்றது. பாப் ஹை ஹி ரைட்டியஸ். பாபா ஒருவர் தான் சத்தியமானவர். சச்சா பாபா சச் ஹி பத்தாய். சத்தியமான பாபா சத்தியந்தான் சொல்வார். சச் கண்டுக்கிலே சச்சா கியான் பத்தாத்தே ஹி. சத்தியமான கண்டத்திற்காக சத்தியமான ஞானம் தர்றாரு. பாக்கி வேத சாஸ்திரகை பக்தி மார்க். மற்றபடி இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தை சேர்ந்து. கித்தனா மனுஷ படுத்தே ஹே. எத்தனை மனிதர்கள் படிக்கிறாங்க. லாக்கோ கீதா பாடசாலா அத்வா வேத பாடசாலா. இன்னைக்கு கலியுகத்தில் லட்சக்கணக்கான கீதை உபதேசம் செய்யக்கூட கீதா பாடசாலா, வேதங்கள் சொல்லக்கூடிய வேதா பாடசாலா நிறைய இருக்கு. ஜென்ம ஜென்மாந்தர் சே படுத்தே ஆத்தி. பல ஜென்மங்களாக அது படித்திருக்கிட்டு வர்றாங்க. ஆக்கிரின் கோய் ஏம் ஆப்ஜெக்ட் ஹோனி சாஹியேனா. ஆனால் அது படிக்கிறோம், அதுக்கு நம்ம படித்தா நம்ம என்ன குறிக்கோள், என்ன இலக்கு அடைய முடியும் அது தெரியல. பாடசாலா கிளி ஏம் ஆப்ஜெக்ட். பாடசாலை ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிக்கோளோடு தான் படிப்பாங்க. ஷரீர் நிர்வாக அர்த்தப்படுத்தி, ஷரீர நிர்வாகத்துக்காக படிக்கிறாங்க. एम ऑब्जेक्ट होती है. जो कुछ पढ़ते शास्त्र सुनाते शरीर निर्वाह चलते. அவங்க வேத சாஸ்திரங்கள் படிக்கிறதுல எதற்காக படித்தோன்னா அது உபதேசம் பண்ணும்போது ஷரீர நிர்வாகத்துக்காக அவர்கள் பணம் ஈட்ட முடியும். பாக்கி ஐசியனைக்கு முக்தி ஜீவன் முக்திக்கோ பாலேத்தே. மற்றபடி முக்தி ஜீவன் முக்தியை அதன் மூலமாக அடைவதில்லை. வ பகவான் கோ பாலேத்தே. பகவானே அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மனுஷ பக்தி கர்த்தே பகவான் கோ பானே கில். மனிதர்கள் பக்தி செய்வதே எதற்காக? இறைவனை அடைவதற்காக. பக்தி मार्ग में साक्षात्कार होती समझते बस भगवान को पा लिया. பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரம் கிடைச்சிருச்சுன்னா பகவானையே அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. இசை குஷ் ஹோ ஜாத். காட்சி தெரிஞ்ச உடனே அவங்க எந்த தேவதைகளை பக்தி செய்கிறாங்களோ உள்ளபூர்வமாக அவங்களுடைய காட்சி கிடைச்சோடனே அவங்க தான் கடவுள், அந்த கடவுள் அடைஞ்சிட்டோன்னு குஷி அடைகிறான். பகவான் கோ ஜான்தே ஹி நஹி. பகவான் யார் என்பதை அறியாமல் இருக்கான்.
समझते हनुमान गणेश शब्द में भगवान ஏன்னா கணேஷ் ஹனுமான் தேவி தேவதைகள் எல்லாருமே பகவான்னு நினைக்கிறாங்க. சர்வ வியாபி का बुद्धि में बैठा हुआ है. மேலும் சர்வ வியாபி என்ற ஞானம் எல்லாருடைய புத்தியில் இருக்கு. बाबा ने समझा जिस भावना से जिसकी भक्ति करते वक्त भावना पूरी करने के लिए मैं साक्षात्कार करा. பாபா சொல்றாரு, நீங்கள் எந்த பாவனையோட யாரை பக்தி செய்கிறீங்களோ ஸோ உங்களுடைய பாவனைகளை நான் பூர்த்தி செய்வதற்காக நான் தான் அந்த சாட்சாத்காரத்தை செய்விக்கிறேன். वक्त समझते बस हमें भगवान ही मिल खुश हो जा. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் காட்சி கிடைச்சி மறைஞ்சிடும். அந்த காட்சி கிடைச்சோன்னே எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, கடவுளுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க புரிஞ்சு குஷி அடைகிறாங்க. பக்தி மாலா அலகை கியான் மாலா அல. அந்த மாதிரி தீவிரமான பக்தியின் மூலமாக காட்சிகள் பெறக்கூடியவர்களில் பாபா பக்தி மாலைன்னு சொல்கிறார். பிரகல்லாதன், நாரதர், மீரா இவங்களாம் பக்தி மாலையில் வரக்கூடியவர்கள். ஆனால் நாம் ஞான மாலையில் வர்றோம். इनको रुद्र माला भी कहा जाता है. ஒரு வகை பக்தி மாலை. இதனை ருத்ர மாலை என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அது பக்தி மாலை. जिन्होंने जास्ती ज्ञान पाया उन्हों की माला और वक्त जास्ती भक्ति करने वालों की माला. யார் அதிகமான ஞானத்தை அடைகிறார்களோ அவர்களுடைய மாலை தான் ஞான மாலைன்னு சொல்கிறோம், ருத்ர மாலைன்னு சொல்கிறோம். மற்றபடி யார் அங்கே அதிகமாக பக்தி செய்கின்றார்களோ கலியுகத்தில் அவங்கள பக்தி மாலைன்னு சொல்கிறோம். भक्ति के ही संस्कार ले जाते फिर भक्ति में ही चले जाते. அவர்கள் உடலை விட்டு பிரியும் போது பக்தியினுடைய சன்ஸ்காரத்தையே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் மறுபிறப்பெடுத்தோடனே மீண்டும் பக்தியை செய்கிறாங்க. वक्त संस्कार एक जन्म साथ चलता है. संस्कारम ஒவ்வொரு ஜென்மம் கூடவே போகும். ऐसे नहीं दूसरे जन्म में भी होगा, नहीं तुम्हारा एक संस्कार अविनाशी बन जाता. அவங்க சன்ஸ்காரம் மீண்டும் மறுஜென்மா அதே போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நாம் ஞானத்தின் சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சன்ஸ்காரம் அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி ஞான முரளி கேட்டு ஞான சிந்தனை செய்து ஞான சுரூபமாக மாற்றிடும். நம்முடைய சன்ஸ்காரத்தை பரிவர்த்தனை செஞ்சிடறோம். அதனால் இது அழிவற்றதாகின்றது. इस समय जो संस्कार जाएंगे फिर संस्कार अनुसार जाकर राजा रानी बन. இந்த நேரம் எந்த ஒரு சன்ஸ்காரத்தோடு போகிறோமோ அந்த சன்ஸ்காரத்தின் ஆதாரத்தில் ராஜா ராணிகளாகிறாங்க. फिर धीरे धीरे கலா கம் होती जाती. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் என்பது குறைய ஆரம்பிச்சு. अभी तुम बीच में हो. இப்போ நீங்கள் இடையில் இருக்கிறீர்கள். புத்தி वहाँ लटकी हुई है. बैठ बल हम यहाँ है परंतु புத்தியோ वहाँ है. இப்போ நம்முடைய புத்தி அங்கே அந்த நினைவிலே இருக்கு. நாம் உடலால் இங்கே இருக்கோம். நம்முடைய புத்தியின் யோகம் பாபா படைக்கக்கூடிய அந்த புது உலகத்தையே நம்ம நினைக்கிறோம். ஆத்மா கோ ज्ञान है अभी हम जा रहे हैं. ஆத்மா கிட்ட ஞானம் இருக்கு. என்ன ஞானம்? இப்பொழுது நான் அங்கு சென்று கொண்டிருக்கிறேன். பாபா கோ யாத் கர்த்தே. அதனால் பாபாவை நினைவு செய்கிறோம். हमारा आत्मा पार हो रही है. इस शरीर को इस किनारा को छोड़ देंगे. ஆத்மா தான் இந்த கரையிலேருந்து அந்த கரையை நோக்கி போயிட்டு. ஆத்மா அந்த கரைக்கு போயிடும். ஆனால் சரீரம் இந்த கரையிலேயே விட்டுரும். அதாவது நம்ம கலியுகத்திலே இந்த சரீரத்தை விட்டுரும். इस किनारा है पुराना शरीर और उस किनारा है सुंदर शरीर. இந்த கரையோரத்தில் பழைய சரீரம் இருக்குது. நாம் அந்த கரைக்கு போயிட்டோன்னா அங்கே அழகான சரீரம், புது சரீரம் கிடைக்கும். ஹுசேன் கா ரத் ஹை. இது ஹுசேனுடைய ரதம். யார்? பிரம்ம பாபாவுடைய
உடலை பாபா சொல்றாரு உசேனுடைய ரதம். உசேனுடைய ரதம்னு ஒரு குதிரையை காட்டுவாங்க லௌகீகத்தில். ஆனால் பாபா சொல்கிறார் இந்த பிரம்மா தான் हुसैनुடைய ரதம். हुसैन जिसको अकाल मूरत कहते हैं उनको एक तख्त है. हुसैन சொல்கிறவர் தான் அகால மூரத். சீக்கியர்கள் அகால மூரத்து தக்துன்னு ஒரு சிம்மாசனத்தை காட்டுவாங்க. ஆத்மா தோ அகால் ஹீனா, ஆத்மா அழிவற்றதல்லவா. ஆத்மா கோ கோல்டன் சில்வர் மே ஆனா ஹே ஸ்டேஜஸ். ஆத்மா பொற்காலத்தில் வெள்ளி காலத்தில் அதனுடைய ஸ்டேஜுக்கு ஏற்றாற் போல வருகின்றது. பாபா தோ ஊஞ்சே தா ஊஞ்ச். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். வக் இஸ் ஸ்டேஜஸ் மே நஹி ஆத்தே. பாபா ஒரு பொழுதும் தங்க நிலை, வெள்ளி நிலை, காப்பர், அயன் என்று நிலைகள் மாறுறதில்லை. ஆத்மா ஸ்டேஜஸ் மே ஆத்தினா கோல்டன் ஏஜ் வாலோக்கோ ஃபிர் சில்வர் மே ஆனா படா. ஆத்மா தான் நிலைகள் மாறுது. பொற்காலம் முடிந்தவுடனே வெள்ளி காலத்தில் வருது. அபி தும்கோ அயனேஜ் से गोल्डन एज में ले जाता. இப்போ ஆத்மாக்களை இரும்பு காலத்திலிருந்து தங்க காலத்துக்கு அழைத்து செல்றாரு. அப்பனா பரீட்சை தேத்தே ரக்தே ஹே. தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்கோ கத்தே ஹெவன்லி காட் ஃபாதர். அவரை தான் ஹெவன்லி காட் ஃபாதர்ஸ். उनको अलौकिक दिव्य जन्म खुद बतलाते मैं कैसे प्रवेश कर. அவருக்கு அலௌகிகமான திவ்ய ஜென்மம் கொடுக்கின்றார். எப்படி பிரவேசமாகிறேன் அவரே நமக்கு சொல்கிறாரு. இஸ்கோ ஜனம் நஹி கஹேங்கி. பாபா பரகாய பிரவேசம்தான் செய்கிறாரே தவிர ஆத்மாக்கள் மாதிரி அவர் கர்ப்பத்தில் போய் பிறப்பெடுப்பது இல்லை. ஜப் சமய் பூரா ஹோத்தா தப் பகவான் கி சங்கல்ப் உட்தா ஹே ஜாக்கர் ரச்சனா ரச்சே. எப்போ கல்பக விருட்சத்தில் கால சக்கரத்தில் கலியுக நேரம் முடிவை நெருங்குகின்றதோ அப்போ பாபாவுக்கு சங்கல்பம் வருது. என்னென்னு நாம் உலகத்தில் போய் புது உலகத்தை படைப்போம். ட்ராமாமே உன்கா பாட். நாடகத்தில் அவர் வரக்கூடிய பாட்டு. பரம்பிதா பரமாத்மா பி ட்ராமாமே அதீன் ஹி. பரம்பிதா பரமாத்மா கூட நாடகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கார். மேரா பாட் பக்தி கா ஃபல் தேனா. என்னுடைய பாட்டே பக்திக்கு உண்டான பலனை தருவது. பரம்பிதா பரமாத்மாவுக்கு சுக்கு தேனிவாலா கஹா ஜாத். பரம்பிதா பரமாத்மாவை தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்றது. அச்சா கர்த்தேவ கர்த்தே அல்பகால் கெலே உஸ்கா ரிட்டர்ன் மில். யார் நல்ல கர்மா செய்கிறாங்களோ அதுக்குண்டான ரிட்டர்ன் நல்ல பலன் அல்ப காலத்துக்கு கிடைக்கின்றது. தும் சம்சே அச்சா கர்த்தவ்ய கர்த்தேகோ. நீங்கள் அனைவரை விட மிக சிறந்த காரியத்தை செய்கிறீர்கள். என்ன சிறந்த காரியம்? சப்கோ பாப்கா பரீட்சை தே. அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றோம். அப் தேக்கோ ராக்கி கா त्योहार आती है, इस पर भी समझाना पड़े. இப்போ பாருங்கள், ராக்கி என்ற பண்டிகை வருகின்றது. இந்த ராக்கியை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ராக்கி ஹி பத்தித்தோं को पावन बनाने की प्रतिज्ञा के लिए. ராக்கி என்பது பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்குவதற்குண்டான உறுதிமொழி எடுப்பது. अपवित्र को पवित्र बनाने के लिए रक्षा बंधन. अपवित्रமானவர்களை பவித்திரமாக ஆக்குவதான் ரக்ஷா பந்தன். तुमको पले पले परीक्षा देना है पतित पावन बाप का. நீங்கள் முதல்ல பத்தீத்த பாவன் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஜப் தக் வக்த் ந ஆயே தப் தக் மனுஷ்ய பாவன் நஹி பன் சக். எதுவரை பவித்திர கடலான பாபா பூமிக்கு வரலையோ அதுவரை மனித ஆத்மாக்கள் பாவனாக முடியாது. ஏன்னா தூய்மையாக ஆகுவதற்குண்டான வழிமுறையே தெரியல. அப்போ தவறான வழிமுறையில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ எப்படி பவித்ராக முடியும்? बाप ही आकर पवित्र बनने की प्रतिज्ञा कराता है. பாபா தான் தூய்மையாக மாறுவதற்குண்டான உறுதிமொழி எடுக்க வைக்கின்றார். ஜரூர் கப் ஹுவா ஜோ ரசம் ரிவா சலி ஆயி ஹை. ஸோ இது எப்போ ஆரம்பம்? ஏதோ ஒரு சமயம் இந்த தூய்மையினுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கும். அதனுடைய அடையாளமாக தான் துவாபரிகு கலியுகத்தில் இதை
रक्षाबंधन என்ற விழாவாக கொண்டாடி வர்றாங்க. अब प्रैक्टिकल में देखो ब्रह्म कुमार कुमारिया राखी बांध पवित्र. இப்போ நடைமுறையில் அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரம்ம குமார் குமாரிகள் ராக்கி அணிந்து கொண்டு தூய்மையாக வாழ்கிறார்கள். जनावो कंगन आदि ये सब पवित्रता की निशानी ही. பூணூல் போடுறது, கங்கணம் கட்டுறது, இது அனைத்தும் தூய்மையினுடைய அடையாளம் தான். பத்தித் பாவன் பாப் कहते काम महा शत्रु. பத்தித பாவன் தந்தை கூறுகின்றார், காமம் மகா எதிரி. आप मेरे साथ प्रतिज्ञा करो हम पवित्र रहेंगे. ஆகவே இப்போ எங்கிட்ட நீங்கள் உறுதிமொழி கொடுங்க, நாங்கள் தூய்மையாக வாழ்வோம். பாக்கி கொய் கங்கன் ஆதி பெஹன்னா நை. மற்றபடி கங்கணங்கள் அணிந்து கொள்ளணும் என்ற பேச்சே இல்லை. बाप कहते प्रतिज्ञा करो मुझे 5 विकार दान करो. பாபா சொல்றது ப்ராமிஸ் பண்ணுங்க, என்கிட்ட 5 விகாரத்தை தானம் பண்ணுங்க. एक राखी बंधन 5 वर्ष पहले भी हुआ था. இந்த ராக்கி என்ற பந்தனம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பாபா நமக்கு அணிவித்திருந்தார். பத்தித் பாவன் பாப் ஆயா தா ஆக்கர் ராக்கி பாந்தி தி பவித்ர பனோ. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் பத்தித்த பாவன் பாபா வந்திருந்தார். வந்து நமக்கு ராக்கி அணிவித்து தூய்மையாக வாழுங்கள்னு சொல்கிறாங்க. क्योंकि पवित्र दुनिया की स्थापना हुई. ஏன்னா தூய்மையான உலகமானது கல்பத்துக்கு முன்னாடியும் பாபா ஸ்தாபனை பண்ணார். अब तो नरक है हम फिर से आए हैं. இப்பொழுது நரகமாக இருக்கின்றது, நான் மீண்டும் வந்திருக்கிறேன். आप श्रीमत पर प्रतिज्ञा करो और बाप को याद करो तुम पावन बन जाए. இப்போ ஸ்ரீமத் படி நீங்கள் இப்போ ப்ராமிஸ் எடுங்க, நான் தூய்மையாக வாழ்வேன்னு உறுதிமொழி எடுங்க. மேலும் பாபாவை நினைவு செய்யுங்க, அப்புறம் நீங்கள் பாவனாயிடலாம். அபி பத்தித் மத் பனோ. இப்போ பத்தீத்தமாக ஆகக்கூடாது. தும்பி கஹோம் பிராமன் ஆயேகே பிரதிஜா கரானே கேலி. நாம் சொல்லணும், நாங்கள் பிராமணர்கள் வந்திருக்கோம் உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கிறதுக்காக. ஹம் பிரதிஜா கர்த்தே ஹம் கபி பத்தித் நஹி பனே. நாம் ப்ராமிஸ் எடுக்கிறோம், ஒரு பொழுதும் பாபா நாங்கள் பத்தீத்தமாக ஆக மாட்டோம். பொறுத்த ஐசபி போத் லிக்கர் கத்தம் ஓகிய. அது மாதிரி நிறைய பேர் எழுதுகிறாங்க, ப்ராமிஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. பத்தித் பாவன் பாப் ஆத்தே சங்கம் பர். பத்தீத்த பாவன் தந்தை வருவதே சங்கம யுகத்தில். பிரம்மா துவாரா ஆக்கர் டைரக்ஷன் தேத்தி பச்சோங்கு பவித்ர பனோ. பிரம்மாவின் மூலமாக நமக்கு டைரக்ஷன் கொடுக்கின்றார், குழந்தைகளே தூய்மையாக ஆகுங்கள். யஹா சப்னே பிரதிஜா கியானா. இங்கே எல்லாருமே ப்ராமிஸ் எடுத்தீங்க இல்லையா? தும் ஜட்ஜ் கரோ பாப் சே வர்ஷா மில்னா ஹேனா. ஸோ நம்ம ப்ராமிஸ் அதனால் நான் ஃபஸ்ட்டு நம்ம முடிவெடுக்கணும், நான் ஏன் தூய்மையாக வாழணும். ஒன்றும் காமம் நம்முடைய எதிரி, அதனால் பாபா அதை விட்டுடுங்கிறார். ரெண்டாவது பாபா சொல்ல நம்ம தூய்மையாக ஆனாதான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியுங்கிறார். தும் பவித்ர பிராமன் பனோ ஃபிர் தேவதா பஞ்சாய். நீங்கள் பவித்திரமான பிராமணர்களாக ஆயிடுங்க, அப்புறம் தேவதை ஆயிடுவீங்க. அம் பிராமணோं की प्रतिज्ञा हुई ना. என பிராமணர்களாகி நாம் உறுதிமொழி எடுத்துள்ளோம். एल्बम में दिखाना चाहिए राखी बंधन की रस्म कब शुरू हुई थी. ஆல்பத்தில் இது காட்டுங்க, இந்த ராக்கி என்ற இந்த ஃபங்க்ஷன் எப்பொழுதிருந்து ஆரம்பமானது. अभी संगम पर पवित्रता की प्रतिज्ञा की है, फिर 21 जन्म तक पवित्र. இப்போதான் பவித்திரமாக வாழ்வதற்குண்டான உறுதிமொழி எடுக்கின்றோம். இதனுடைய ஆதாரத்தில் 21 பிறவிகள் பவித்திரமாக இருப்பீங்க. அப் பாப் कहते மாமேகம் யாத் கரோ. இப்போ பாபா சொல்கிறாரு, என்னையே நினைவு செய்யுங்க. ऐसे से पॉइंट निकाल पहले ही भाषण बनाना चाहिए. ஏதாவது நல்ல நல்ல ஞான கருத்துக்கள் டாப்பிக்காக சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் லெக்சர் பண்ணுறதுக்கு.
एक रस्म कब से शुरू हुई? 5000 वर्ष की बात. இந்த பழக்கம் என்பது எப்பொழுது ஆரம்பமானது? இது 5000 ஆண்டுகளுக்குண்டான விஷயம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி 5000 वर्ष की बात. கிருஷ்ணன் வந்து பிறப்பெடுத்தது கூட 5000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிருஷ்ண का चरित्र कुछ है ही नहीं. கிருஷ்ணனுடைய சரித்திரம் லீலைகள் என்பது எதுவுமே இல்லை. वक्त छोटा बच्चा है ना, அவர் ஒரு சின்ன குழந்தை தானே. चरित्र तो एक बाप के है जो चतुराई से बच्चों को कौड़ी से हीरा जी सब. கெட்டிக்காரத்தனம், சரித்திரம், திறமை என்பது ஒரு பாபாவுடைய சரித்திரம் தான் ரொம்ப உயர்வான. ஏன்னா ரொம்ப திறமையாக யுக்தியாக குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாரு, சோலி போல் இருக்கக்கூடியவர்களை வைரமாக மாற்றுறாரு. बलिहार उस एक की ही किसका बर्थडे मनाना कोई काम का नहीं. பலிஹார் என்பது அந்த ஒருத்தருக்கு தான். மற்ற யாருக்குமே பிறந்த நாள் கொண்டாடுறது பிரயோஜனம் இல்லை. பர்த்டே மனானா चाहिए ஏக் பரம்பிதா பரமாத்மா கா. பர்த்டே என்பது ஒரே ஒரு பிதா பரமாத்மாக்கு தான் கொண்டாடும். மனுஷத்தை குச் நஹி ஜான்த். மனிதர்கள் எதையுமே அறிச்சிக்காமல் இருக்காங்க. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். वारिस बनने के लिए अपने सब हिसाब किताब कर्म बंधन चुक्त करना है. நாம் வாரிசாக ஆக வேண்டுமென்றால் நம்முடைய கணக்கு வழக்குகள் கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் முடிவடைய செய்ய வேண்டும். பாப் கி ஜோ ராய் மில்தி உஸ் பர் ஹி சல்னா. பாபா நமக்கு என்ன ஒரு கட்டளை டைரக்ஷன் ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி தான் நடக்க வேண்டும். सबको बाप का सत्य परीक्षा दे पति से पावन बनने का श्रेष्ठ कर्तव्य करना है. அனைவருக்கும் பாபாவினுடைய சத்தியமான அறிமுகத்தை கொடுத்து பத்தியிலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடிய சிரேஷ்டமான காரியத்தை செய்ய வேண்டும். पवित्रता की राखी बांध पवित्र दुनिया की मालिकपन का वर्षा लेना. பவித்ரதா என்ற ராக்கியை அணிந்து கொண்டு பவித்திரமாக ஆகி பவித்திரமான உலகத்திற்கு எஜமானர்கள் என்ற ஆஸ்தியினை பெற வேண்டும். நல்லது. वरदानम. एक पास की शब्द की स्मृति द्वारा किसी भी पेपर में फुल पास होने वाला पास विथ ऑनर भव. இன்னைக்கு பாபா பாஸ் வித் ஆனர் பவ, முழு மதிப்பெண் பெற்று நம்ம தேர்ச்சி அடையணும். அதுக்கு என்ன பண்ணோம், ஒரே ஒரு சப்தத்தை நினைவில் வைக்கணும். இந்த ஒரு சப்தம் பாஸ், அருகாமையில். அந்த அருகாமையில் பாஸ் என்ற ஒரு சப்தத்தின் நினைவின் மூலம் அனைத்து விதமான சோதனை தாள்களில் முழுமையாக பாஸ் ஆகி பாஸ் வித் ஆனர் ஆகுக. किसी भी पेपर में फुल पास होने के लिए उस पेपर की क्वेश्चन के विस्तार में नहीं जाओ. எந்த ஒரு சோதனைகளையும் நீங்கள் முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த சோதனைகளில் அந்த கேள்வியினுடைய விஸ்தாரத்திலேயே போகாதீங்க. ऐसे नहीं सोचो ये क्यों आया है. இந்த மாதிரி யோசிக்காதீங்க, ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, कैसे आया எப்படி வந்துச்சு, किसने किया யார் செய்தார்கள். इसके बजाय पास होने का सोचकर पेपर को पेपर समझकर पास कर लो. ஆகவே நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து இது என்னுடைய சோதனைத்தாள், சோதனைத்தாள் என்பதை புரிந்து கொண்டு அதனை நீங்கள் தேர்ச்சி பெறுங்கள்.
सिर्फ एक पास स्मृति में रखो, हम पास होना. ஒன்றே ஒன்று அந்த பாஸ், அருகாமை என்ற நினைவு. ஸோ அதுக்கு பாபா 3 விளக்கம் சொல்ல. ஒன்று, பாஸ் ரகுனாக, நாம் அருகாமையில் இருக்க வேண்டும். பாஸ் கருணாக, நாம் தேர்ச்சி பெற வேண்டும். பாப்கே பாஸ் ரகுனா, நம்ம பாபா அருகாமையில் இருக்கணும். எது நடந்தாலும் நம்ம என்ன ஆகணும்? பாஸ் ஆக. 3வது, எல்லாமே கடந்து முடிந்து விட்டு. எது கடந்து முடிஞ்சிருச்சோ அது முடிஞ்சிருச்சு. பாஸ்னா முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஸோ பாஸ் வித் ஆனர் பஞ்ச், அவங்க தான் பாஸ் வித் ஆனர் ஆட். ஒன்று பாஸ்னா கடந்து முடிந்து விட்டது, இன்னொன்று பாஸ்னா அருகாமையில் இருப்பது, அடுத்தது பாஸ்னா நம்ம எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெறணும். ஸ்லோகன். स्वयं को परमात्मा प्यार के पीछे कुर्बान करने वाला सफलता मूर्ति भी பத்தே. யார் தன்னைத்தான் பரமாத்மாவுடைய அன்பில் பலியாகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மூர்த்திகளாக ஆகிறார்கள். இன்னைக்கு ஸ்வமான். நான் அதிர்ஷ்டமான பிராமண ஆத்மா. நாம் அனைவரும் அதிர்ஷ்டம் நிறைந்த பிராமண ஆத்மாக்கள். நாம் தந்தையின் மூலம் கல்வியினை கற்று நினைவு யாத்திரையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பிராமண ஆத்மா. நம்ம பாபாவுடைய ஞான கல்வியை கற்று அந்த நினைவு யாத்திரையிலே இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பிராமண ஆத்மாக்கள்னு சொல்கிறார். ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்வமான், நான் அதிர்ஷ்டமான பிராமண ஆத்மா. ஸோ இன்னைக்கு பாபா மகா வாக்கியத்தில் நம்மை சோழியிலிருந்து வைரமாக மாற்றுகின்றார். அதுவும் கெட்டிக்காரத்தனமாக திறமையாக மாற்றுறார். அதனால தான் பாபாவுடைய சரித்திரம்தான் மிக உயர்வானது. உலகத்தில் வேறு யாருடைய சரித்திரம் கிடையாது. ஆகவே யாருடைய பிறந்த நாளையும் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பகவானுடைய பிறந்த நாள் தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா அவருடைய சரித்திரம் மிக மிக உயர்வானது. அவர் தான் ஹெவன்லி காட் ஃபாதர். ஸ்வர்க்கத்தை அவர் தான் ஸ்தாபனை பண்ணுறார். வேறு யாரும் சொர்க்க ஸ்தாபனை செய்ய முடியாது. படைப்பவர் ஒருத்தர் தான். ஆக பரமாத்மா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்வர்க்கத்தின் இளவரசன். அதனால் படைப்பவர் அவர், இவர் படைக்கப்பட்டவர் தான். அதனால் கிருஷ்ணர் சொர்க்கத்தின் இளவரசன் தானே தவிர அவர் சொர்க்கத்தை படைக்கிறதில்லை. மேலும் பாபா இன்னைக்கு முக்கியமாக சொன்னார், அந்தந்த தர்ம ஆத்மாக்கள் வரும்போது அவங்களுடைய தர்மத்தை மட்டும்தான் படைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் பாபா ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு? ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஆக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் பாபா ஸ்தாபனை பண்ணுறாரு. அந்த ஸ்வர்க்கத்துக்கு நான் மீண்டும் எஜமானனாக ஆகின்றேன் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இந்த போதையில் குஷியில் நம்ம எப்போவுமே இருக்கணும். மேலும் பாபா கல்பக விருட்சத்துக்கு 5000 ஆண்டுகள் என்பதை ஃபிக்ஸ் ஆனது. எந்த ஒரு மரத்துக்கும் ஆயில் ஃபிக்ஸ் இருக்காது. ஆனால் இந்த கல்பக மரத்துக்கு ஒரு செகண்ட் கூட முன்பின் ஆகாது. இது 5000 ஆண்டுகள் கொண்ட ஃபிக்ஸான மரம். இப்படி எத்தனையோ 5000 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. எத்தனையோ சங்கமயுகம் வந்திருக்கு. மற்ற சங்கமத்தில் ஒன்றும் நடக்கிறதில்ல. உதாரணம், பாபா சத்தியுகத்துக்கும் திரேதயுகத்துக்கு நடுவுலேயே சங்கமம் வருது. பட் அந்த சங்கமத்தில் ஒன்லி ராஜ்யந்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த சங்கமயுகத்தில் தான் மகா விநாசம் ஏற்பட்டு மீண்டும் சொர்க்கராஜ்யம் உருவாகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அமைதி தான் நம்மளோட இயல்பான குணம்.
எப்போ நாம் அதில் நிலச்சிருக்கோமோ அப்போ நம்ம எதிர்காலமும் அழகா அமையும். Be rooted in peace, which is your nature, and create a beautiful future.